சித்த மருத்துவம் இல்லைங்களா, நல்ல ஒரு சிஸ்டம் ஆஃப் மெடிசின். அலோபதி சிஸ்டமை விட இது நல்ல ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். பயன்படுத்தி கொள்ளலாம். ஜாய்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் உருவான பாரம்பரிய மருத்துவ முறைகளில் ஒன்று இது. இது 18 சித்தர்கள், அகஸ்தியா, போகர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க வழியாக வந்ததாக சொல்லப்படுது. தத்துவ அடிப்படை இதனுடைய தத்துவ அறிவை பலமாக ஹிந்துயிசம் சார்ந்த யோகம், தந்திரம், கர்மா இந்த சிந்தனைகளோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை. மருந்து என்பது நம்ம எடுக்கக்கூடிய காரணம்ங்க. அல்லாஹ் அனுமதித்த காரணம், சபப். நிவாரணம் என்பது அல்லாஹுடைய செயல். அல்லாஹ் மட்டும்தான் அதை தர முடியும். ஒரு மருந்தோ, ஒரு மந்திரமோ, ஒரு கிரகமோ சுயசக்தி உடையது என்று நம்பினா, அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல், கடவுளுடைய நாட்டம் இல்லாமல் அது செயல்படும், நிவாரணத்தை தரும் என்றால் அப்போது அது தௌஹீதில் குறையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. மேலும் தத்துவ அடிப்படையில் பஞ்சபூதம், திரிதோஷம் என்றெல்லாம் சுற்றுவாங்க. சித்தத்தில் பஞ்சபூதம், வாதம், பித்தம், கபம், கர்மாவுடைய விளைவு, யோகா, சக்கரா, குண்டாலினி இதெல்லாம் சொல்லுவாங்க. இது அக்கிதாவுடைய சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தத்துவங்கள். அவற்றை ஆன்மீக உண்மை என்று ஒருத்தர் முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டார் என்றால் தஹீதை முரண்படுக்கூடிய விஷயமாக அது மாறிவிடும். சில சித்த நூல்களில் மந்திர ஜபங்கள், தெய்வ கிரகத்துடைய சாந்தி பெறுவது, தந்திர முறைகள் இதெல்லாம் இருக்குது. தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் இருக்குது. இது போன்ற விஷயங்களை விட்டு நம்ம தூரமாகிக்கொள்ள வேண்டும். அப்படியே படிச்சுட்டு போயிடணும். அதை நம்புவது கூடாது. குறிப்பாக இதை துறைகளை எடுத்து படிக்கக்கூடியவர்கள் இந்த நாலேஜ், இஸ்லாமிக் நாலேஜ் படிச்சிட்ட பிறகு தான் இதெல்லாம் படிக்கணும். அப்போ தான் அவங்களால அழகாக பேலன்ஸ் பண்ண முடியும். அழகாக ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு தீமையான விஷயங்களை விட்டு தூரமாக முடியும். மூலிகை மருத்துவம் உலோகங்களை காய்ச்சி மருந்து இதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தலாம். அது எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் இருந்தாலும் சரி. சித்தர்களை அதிசய சக்தி உடையவர்கள் என்று நம்புறது, கர்மா, பூர்வ ஜென்மம் மூலம் நோய் வருகிறது என்று ஏற்றுக்கொள்வது, யோக சக்தி மூலம் குணம் கிடைக்கும் என்று நம்புவது, இதெல்லாம் அக்கீதால முரணான, தௌஹீதுக்கு முரணான விஷயங்கள். இந்த விஷயங்கள் வரும்போது அதை நம்ம ஜாக்கிரதையாக அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இதனுடைய மருத்துவ அறிவு கண்டிப்பாக பயன்பெற்றுக் கொள்ளலாம், அனுமதி இருக்குது. ஆனால் எப்போ ஆன்மீக கலப்பு அதில் வருது அப்போ அதை நிராகரிச்சிட வேண்டும். இது ஒரு மருந்து மட்டும்தான், குணம் தரக்கூடிய, நிவாரணம் தரக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் என்பதை புரிந்து நம்ம எடுத்துக்கொண்டோம்னா தவறில்லை.